லட்சுமி லட்சுமி என்ன பண்ற? வீட்டில் இருக்காளா இல்லையா தெரியலையே, நம்ம வேற கத்தினுக்குறோம். லட்சுமி. வரேன் இருக்கா. பின்னாடி இருக்கா போல. ஒரு வேலை கண்ணுக்குட்டிக்கு தண்ணி எதனா வச்சுன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். வரட்டும், பொறுமையா நம்ம இப்படியே உட்காருவோம். என்னக்கா கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை, ஆளையே காணுமே, இங்கே உட்காந்துன்னு இருப்பியே, ஆளை காணுன்னு கூப்பிட்டேன். என்ன துணியெல்லாம் எடுத்துட்டு இருந்தியா? பரவாயில்ல, மடிச்சு எடுத்தான்ட்டு இருக்க போலவே. நான் கூட ஏதோ கண்ணுக்குட்டிக்கு தண்ணி கிண்ணி வச்சுன்னு இருப்பேன்னு நினச்சேன். குட்டி தண்ணியை வைக்கதாங்க போனேன். துணியெல்லாம் நல்லா காஞ்சிட்டு இருந்துச்சு. வெயில் என்ன கொஞ்சமாக அடிக்குது. ஒரு நாள் மழை பெஞ்சாலும் இருக்கிற சூடு மொத்தத்தையும் கிளப்பி விட்டு போகுது போக்கா. வீட்டுள்ள படுக்க கூட முடியல, ஒரே அனலாக இருக்குது. வெளியவே கொஞ்சம் ஜில்லுன்னு 2 மரத்தடியில் போட்டு துணியெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்ளே போய் ஒரே வெக்கையாக இருக்குது. அந்த வெக்கையில் எங்கே மடிக்கிறது? சாப்பாடு செய்கிறதுங்களையும் நம்ம குளித்து முடிச்சிடறோம் போக்கா. அவ்வளோ வெக்கையாக இருக்குது இப்போலாம். ஆமாம், அது என்னமோ வாஸ்தவம் தான். வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம 4 வாட்டி குளித்தாலும் குளித்தா மாதிரி இருக்க மாட்டேங்குது. அடுத்த நிமிஷமே வேர்வையாக ஊற்றுது, துணியெல்லாம் நனைஞ்சு போகுது போ. அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. குளித்தா கூட குளித்தா மாதிரியே இருக்க மாட்டேங்குது இப்போலாம். ஆமாக்கா, நீ வேற இட்லி கறிகள்லாம் போட்டு சமைச்சிட்ருக்க. நான் வீட்டுக்கு சமைக்கிறதே முடியலைன்றேன், நீ இட்லி கறிகள்லாம் சமைக்கிற. நீ தான் ரொம்ப பாவம். ஏதோ இந்த உமா சின்ன பொண்ணு வரதால உனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்குதுல்லக்கா. இந்த உமாவை பற்றி பேசவே பேசாத. இருக்கிற கடுப்புக்கு அவள் கையில் கிடைச்சான்னு வச்சுக்கோ, கும்மிடுவேன். என்னடா இது, இந்த ராணி அக்காவை எதனா சொல்லி சமாளிச்சுட்டு போகலான்னு வந்தேன். இந்த ராணி அக்கா இல்லைன்னா கும்மிடு வந்து இப்போ ராணி அக்காவில் போனாலும் பிரச்சனை, திரும்பி வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை. என்ன பண்ணுறது? பேசாமல் இங்கே நின்று ராணி அக்கா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சின்ன பொண்ணு பரவாயில்ல, கூட மாட ஒத்தாசையாக வரா. இப்போலாம் ஒழுங்காக சீக்கிரமாக வந்துடுறா. இந்த சின்ன பொண்ணு இல்லைன்னா அவ்வளோதான். இந்த உமாவை நம்புறதே தண்டம், வேலைக்கு விற்கிறதே தண்டம். ராணி அக்கா என்னடானா நம்மளை பற்றி ஓவராக தான் பேசின்னு இருக்கேன். இன்னும் கேட்போம் என்னென்னலாம் பேசுது நம்மளை பற்றின்ட்டு. இங்கே நின்று கேட்போம். ஏன்க்கா என்னாச்சு? ஒழுங்காக வரது இல்லையா உமா? அங்கே வரலன்னா பரவாயில்லம்மா, ஏதோ அவசர ஆபத்துக்கு லீவு போடலாம். ஏன்னா எல்லாருக்கும் வேலை இருக்கும், டெய்லியும் வரணும், லீவு படாத வரணும், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. வரலையேன்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லலாம். ஒரு நாள் முன்னாடி இல்லைனாலும் அன்றைக்கி காலையிலன்னா ஃபோன் பண்ணி சொன்னேன்னா, கடைசி வரையும் இப்போ வரையும் ஃபோனே பண்ணல. எதுக்கு வரலன்னு சொல்ல. இப்படி இருந்தால் அவளை நம்பி நான் என்ன வேலைக்கு செய்யுது? அவளை நம்பினா எல்லா வேலையும் அப்படி அப்படியே நிற்க வேண்டியது தான். இதுனாம்மா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் செய்யறதுக்கு வேறு எதனா வேலையா? கடை காலையில் டைமில் போட்டால் தானம்மா எல்லோரும் சாப்பிடுவாங்க. நீயே சொல்ல. இந்த மாதிரிலாம் பண்ணால் இவங்களை நம்பி எப்படி ஹோட்டலில் வச்சா உருப்பிட்டா மாதிரி தான். 8 மணிக்கு போடுற கடையை 9 மணிக்கு போட்டால் யாருமா வந்து சாப்பிடுவாங்க? நீயே சொல்ல. முன்னாடியே அசந்தரப்புன்னு சொன்னால் தானே விறுவிறுப்பாக காலையில் இந்த வேலையை செய்ய முடியும். இவங்களை நம்பி கடையை போட்டால் விளங்குன மாதிரி தான். இந்த மனுஷன் வந்தால் விட்டுட்டு வீட்டுக்கு போய் சமையல்லாம் செய்யலாம். வீடு வாசல்லாம் பெருக்காமல் அப்படியே கிடக்குது. இந்த பிள்ளையாட சொன்னேன் பெருக்கி வையின்ட்டு, அது பெருக்குதா என்ன பண்ணுதோ ஒன்றும் தெரில. வீட்டுக்கு போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடை செஞ்சு தரான்னு பார்த்தா இந்த மனுஷன் இன்னும் கழனி காட்டை விட்டு வரல. அந்த மனுஷன் வரத்துக்கு முன்னாடி எப்படி கடையை விட்டு போகுது? அவர் வந்தால் தான் விட்டு போனோம். அக்கா வாம்மா, வா. காய்கறி வேணுமா? என்னென்ன வேணும்னு சொல்லுமா. என்னக்கா எப்போவும் எது வேணுமோ நீயே போய் எடுத்துக்கம்மா சொல்வீங்க. இந்த வாட்டி என்னக்கா நீங்கள் எடுத்து தரீங்களா? அது ஏம்மா கேட்குறேன்? நான் என்கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாம் நல்லா இருக்கிற காய்கறி தான். இத்தனை வாட்டி வாங்கி போகிறீங்களே, உங்களுக்கு தெரியல எப்படி இருக்குதுன்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களே போய்க்குங்கன்னா பெருசு வேணும், சின்னது வேணும், நல்லா இது வேணும்ன்ட்டு நல்லா இருக்கிற காய்கறிகள் தான் தள்ளி நொந்து போயிடுதுமா. அதனால தான்மா நானே இந்த வாட்டி எடுத்து தரேன். அப்படியாக்கா? சரிக்கா, நீங்களே கொடுங்க. இந்த மக்களெல்லாம் நான் தான் சொல்கிறது தெரியலம்மா. நல்லா இருக்கிற இடத்துல வந்து அதை வேணும் இதை வேணும்ன்ட்டு 1000 சொட்டை சொல்லி பொறுக்க வேண்டியது. நான் நல்ல காய்கறியை நியாயமான ரேட்டில் விற்கிறேன். இங்கே வந்து இப்படி பண்ணுவாங்க. இதுவே தெரு மேலே ரோட்டு மேலெல்லாம் 5 கிலோ 6 கிலோன்னு வாரி போடுவானுங்க. அவங்க ஓட்டத்தக்காளி போட்ட கூட வாங்கின்னு வருவாங்க, ஏன்னா ரேட்டு கம்மியாகுதுன்ட்டு. நான் நல்ல காய்கறியை நல்ல ரேட்டு வச்சு விற்கிறேன். இங்கே வந்து பொறுக்கின்னு இருக்காங்க. இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அதனால தான் நானே காய்கறி எல்லாம் போடலான்னு இருக்கேன். சரிம்மா, என்னென்ன வேணும்னு சொல்லுமா நீ. என்னடா இது, இந்த அந்த ஆண்டிக்கு கொடுத்துட்டு வருவாங்கன்னு பார்த்தா இவங்க என்னடானா கதை பேசிகிட்டு இருக்காங்களே. நம்மளே கேட்போமா? அக்கா வெங்காயம் தக்காளி 1 கிலோ போடுங்க. அப்புறம் கேரட்டு பீன்ஸு அரை கிலோ போடுங்கக்கா. இது வரையும் போடுங்கக்கா. சரிம்மா. பிள்ளை எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. வாமக்கா, உனக்கு என்னம்மா வேணும்? நிறைய வாங்க போறியா கம்மியாக வாங்க போறியா? ஆண்டி, எனக்கு நிறையலாம் வேணாம். அம்மா ஏற்கனவே காசு 50 ரூபா விட்டு போனாங்களாமே. அப்புறம் எதனா தேவைப்பட்டா வாங்கிக்கிறேன்ட்டு அந்த காசில் கத்திரிக்காவை வாங்கிற சொன்னாங்க. கத்திரிக்காய் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன் ஆண்டி. நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேன். ஏம்மா ரொம்ப நேரமாக நிற்கிறேன்னு சொல்கிறேன்? நீ அப்பயே கேட்டுருந்தா நான் கொடுத்துருப்பேன்ல. வியாபாரம் ஆகிறத்துல இப்படி அப்படின்னு தான் இருக்கும். நீ குரல் கொடுத்தா தானேம்மா கம்மியாக இருக்க பொருளெல்லாம் கொடுத்து அனுப்ப முடியும். இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கியா? சரி இரு தரேன். இல்லை ஆண்டி, நீங்கள் அந்த ஆண்டிக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு கொடுப்பீங்கன்னு நினச்சேன். சரி, எனக்கு சீக்கிரம் கொடுங்க, நான் போகிறேன் அப்போ. சரி இரு. இந்த மக்கா கவர் எதனா கொண்டு வந்தியா இல்லையா?
இல்லை ஆண்டி, கொஞ்சம் தானே அம்மா கையிலேயே வாங்கினுவா போனாங்க. சரி கொடுங்க, நான் அப்படியே எடுத்துன்னு போகிறேன். அப்புறம் கீழே எல்லாம் போட்டுட்டு போயிட போகிறேன். அம்மா அப்புறம் என்ன கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு என்ன திட்ட போகிறாங்க. பார்த்து பத்திரமா எடுத்துன்னு போயிருந்தா புடி மக்கா. போட மாட்டேன், கொடுங்க ஆண்டி. சரி மக்கா, பார்த்து போயிட்டு வா. சரி ஆண்டி. அந்த ஒயர் கொடியை கொடுமா, உனக்கு என்னென்ன வேணுமோ போடுறேன். இந்தாங்கக்கா. எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. இந்தாம்மா, நீ கேட்டதெல்லாம் இருக்கு பாருமா அதில். சரி போயிட்டு வரேங்க்கா. போயிட்டு வாம்மா. என்ன சீதாக்கா, வியாபாரம் எல்லாம் நல்லா போகிறாப்பில்லை? கஸ்டமர்ஸ் நேரம் இருக்காங்க? எங்கம்மா, ஏதோ ஒரு அளவுக்கு போதுமா. கவலைப்படாதீங்கக்கா, நீங்கள் விற்கிற காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உங்ககிட்ட காய் வாங்கி குழம்பு வைக்கிறதுலேருந்து எங்கள் வீட்டில் சாப்பாடே டேஸ்ட்டு தனியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா? ஏதோம்மா, முடிஞ்ச வரையும் நிறைய மருந்து போடாத செய்கிறோம் காய்கறி எல்லாம் உற்பத்தி. ஆண்டி ஆண்டி. என்ன தம்பி? ஆண்டி ஆண்டி, 10 ரூபீஸ்க்கு வாட்டர் மெலன் வேணும் எனக்கு. இந்த பையன் என்ன சொல்கிறான்னு புரியலையே. 10னா 10ன்னு நினைக்கிறேன். 10 ரூபாய்க்கு நான் கேட்குறான், ஆனால் என்ன கேட்குறான்னு தெரியலையே. வாட்டர்லாம் நம்ம கடையில் விற்கிதில்ல. தம்பி நீ என்ன கேட்குறேன்னே புரியலையப்பா. வாட்டர்லாம் இல்லைப்பா கடையில். வாட்டர்லாம் விற்கிதில்லப்பா, காய்கறி மட்டும்தான். ஆண்டி, நான் ஒன்றும் வாட்டர் கேட்கல, நான் வாட்டர் மெலன் தான் கேட்டேன். சீதாக்கா, என்ன கேட்குறான்னு புரியலையா உங்களுக்கு? என்ன வசந்தி, என்னமோ வாட்டர் நீங்கிறான். வாட்டர் இல்லைன்னா கூட போக மாட்டேன்றானே, என்னம்மா அது? சீதாக்கா, வாட்டர் கேட்கல, வாட்டர் மெலான்னு கேட்குறான். தர்பூசணி கேட்குறாங்க்கா. 10 ரூபாய்க்கு தர்பூசணி கேட்குறான். அதை பொசக்கட்ட பையனே, இதை தமிழில் கேட்டால் புரியும். இங்கே வந்து வாட்டர் மெலான் பூட்டர் மெலான்னா தெரியும் எனக்கு. எனக்கு தர்பூசணின்னு சொன்னதுனமா தெரியும். நான் அந்தளவுக்கு பச்சிக்கிறேன். அந்தளவுக்கு பச்சா நான் இங்கே உட்காந்துன்னு கடையில் வியாபாரம் பார்க்க போகிறேன். எங்கன்னா ஐடி கம்பெனியில் போய் உட்காந்துன்னு இருக்க மாட்டேன். சரி சரிக்கா, வாட்டர் ஐடி கம்பெனி ஜாப்லாம் அப்புறம் பார்ப்பீங்க. இந்த பையனுக்கு என்ன வேணும்னு கேட்டு அனுப்புங்க. ஊரை கிண்டலாக இருக்குல்ல, இரு. புரிஞ்சுதா இல்லையா? வாட்டர் மெலன் வேணும், இருக்கா இல்லையா? இதோ இருக்கு, கொடுங்க. எத்தனை போயிட்டேன் நானே. ஏன்பா, 10 ரூபீஸ்க்குலாம் வாட்டர் மெலன் கிடைக்காதுப்பா. ஒரு வாட்டர் மெலன் எவ்வளோ தெரியுமா? வாட்டர் மெலன் பூட்டர் மெலன் வாயில் விட வரலையே. ஒன்று வந்து 20 ரூபாப்பா, 25 ரூபாப்பா. 20 ரூபாய் தந்தேன்னா தரேன், 10 ரூபாயெல்லாம் தர முடியாதுப்பா. நான் ஒன்றும் 20 ரூபாய்க்கு கேட்கல, நான் கேட்டது 10 ரூபீஸ்க்கு. அதுக்கு மட்டும் கொடுங்க, நான் போகிறேன். எனக்கு 10 ரூபீஸ்க்கு கொடுக்கலன்னா நான் இங்கேருந்து போகவே மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. இல்லைப்பா, 20 ரூபாய் கொடுத்தேன்னா தருவேன், இல்லைனா இல்லை. கிளம்பு போய் உங்கள் அம்மாவை கூட்டின்னு வா போ. ஆண்டி, அதான் 20 ரூபாய் சொல்கிறீங்களே, 20ல் பாதி எவ்வளோ? 10 தானே. அந்த 10 ரூபீஸ்க்கு பாதி பழத்தை அஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் எத்தனை போகிறேன்? அதை விட்டுட்டு சும்மா 20 ரூபாய் கொடு 20 ரூபாய் கொடுன்னா நான் எங்கே போய் 20 ரூபாய் தருவேன் சொல்லுங்க நீங்களே. எங்கள் அம்மா ஏற்கனவே 10 ரூபாய் தான். அந்த 10 ரூபாய் வாங்கிறதுக்கு 10 அரியை வாங்கிட்டு வரேன். இன்னொரு 10 ரூபாய் கேட்டால் எங்கள் அம்மா அவ்வளோதான், என்னை வீட்டை விட்டு வெளியே கூட அனுப்ப மாட்டாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ஆண்டி, 10 ரூபாய்க்கு கொடுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. என்னடா நீ சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்ற. வியாபாரம் ஆகிற நேரத்தில் இப்படி வந்து இது பண்ணின்னு இருக்கியே. கொஞ்ச நேரம் இங்கே நில்லு. பாதி அரிஞ்சு குத்தினா மீதி யாரும் வாங்க மாட்டாங்க, வேஸ்ட்டாக தான் போகும். பொழுது போகிற நேரத்தில் வாட்டர் மெலான் வேணுன்ற பொழுதோடு வந்து கேளுங்கன்னா கூட பரவாயில்ல. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எதுவுமே கொடுத்துருப்பேன். இன்னைக்கு வந்து ஏன்னா அது பிள்ளைங்க என்னமோ எப்போ கொடுத்தாலும் சாப்பிடும், சளியே தான் பிடிக்கும். 10 ரூபாயெல்லாம் தர முடியாது தம்பி, கிளம்பு நீ. என்னென்ன வேணும்னு சொல்லுமா, அந்த பையன் கிளம்புவான். உனக்கு போட்டு நான் கடையை விட்டு கிளம்புனா வீட்டில் போய் சமையல் செய்யணும். இந்த மனுஷன் என்ன தான் பண்ணுறா தெரியல, இன்னும் காணி காட்ட விட்டு வரலையே. பாவக்காய், பீர்ப்பங்காய், பீட்ரூட் 3 கொடுங்கக்கா. மிச்சம்லாம் இருக்குது, இது வரையும் கொடுங்க. ஒரு அரை கிலோ போதும். ஆண்டி என்ன 10 ரூபாய்க்கு தானா 20 ரூபாய்க்கு இருந்தால் தான் தருவாங்க. ஆனால் ஒன்று, இந்த ஆண்டி கொடுக்குற வரை இங்கேருந்து போகவே கூடாது. நான் இங்கேயே உட்கார போகிற. என்னடா நீ இன்னும் நிறைய கட்டலையா? இங்கேயே உட்காந்து இருக்கா? அதை சொல்லிட்டு தர முடியாதுன்ட்டு. நாளைக்கு காலையில் வேணாவா 10 ரூபீஸ்க்கு தரேன், இப்போலாம் தர முடியாது. இப்போ கேட்டால் நாளைக்கு தரேன்றீங்க. நாளைக்கு யாருக்கு வேணும்? நாளைக்கு எங்கள் அம்மா இன்னொரு 10 கொடுப்பாங்க. அதை வச்சு நான் 20 ரூபாய் வச்சு வாங்கிப்பேன். நீங்கள் என்னடானா இப்படி பேசின்னு இருக்கீங்க? எனக்கு இப்போ வேணும், நீங்கள் கொடுக்காத நான் இங்கேருந்து ஏந்து போக மாட்டேன். எப்படியோ போ, ஆனால் இன்னைக்கு தர முடியாது என்னால். நீ இப்படியே உட்காந்துன்ட்டு கடையெல்லாம் மூடிட்ட மாதிரிக்கும் வேணா போ. எப்படியானா போ, நான் போய் வியாபாரத்தை பார்க்குறேன். உன்னாண்ட பேசியிருந்தா எனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த ஆண்டி பொல்லாத ஆண்டியா இருப்பாங்க போல. யாரனா குழந்தைங்க கேட்டா கட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஆண்டி என்னடானா இப்படி இருக்கே. சேச்சா, இந்த ஆண்டி நம்ம மம்மிக்கு மேல இருப்பாங்க போலவே. நம்ம மம்மி தான் காசு கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு பார்த்தா நம்மளே அப்படி இப்படின்னு 1-2 வேலையை செஞ்சுட்டு அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு வந்தோம். இந்த 10 ரூபாவை வாங்கி என்ன பிரயோஜனம்? நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிடவே முடியலையே. உள்ளவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதோ தெரியல. போமா, கடையை பெருசாக கட்டுக்கா, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கன்றாளுங்க. கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஆனால் சாப்பாடு செய்ய இவளுங்க ஒழுங்காக வர மாட்டேன்றாளுங்களே, என்ன பண்ணுறது?
இப்போ இருக்கிற கஸ்டமருக்கே சாப்பாடு பத்த மாட்டேங்குது. இன்னும் பெரிய கடையை வச்சா கஸ்டமர்ஸ் இன்னும் நிறைய பேர் தான் வராங்க. காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இருக்க பெரிய கடையை கட்டணுன்ட்டு. ஆனால் இவளுங்களெல்லாம் வச்சு இனி எந்த நம்பிக்கையிலமா நான் செய்கிறது? நானே டெய்லியும் ஏந்து ஒன்றே செய்கிற மாதிரி செஞ்சு கிடக்கிறேன். ஏதோ சின்ன பொண்ணு கொஞ்சம் ஆசையாக வரேன். இந்த உமா பிள்ளை லீவு போகிறது பிரச்சனை இல்லை, சொல்லாமல் கொல்லாமல் லீவு போட்டுடுறேன். பேசுகிறாங்கன்னு சரியாக கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் கிட்ட போய் கேட்போம். சரி சரி விடுங்கக்கா, நல்லபடியாக வருவேலைங்க ஆட்டம். இன்னத்துக்கு லீவ் போட்டாலும் என்ன அவசர ஆபத்தை வந்து பொழிக்கு போ. ஆமாம் ஆமாம், 1000 அவசர ஆபத்து இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லத்துக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? என்ன இது இவன் தான் பண்ணிட்டு இருக்கா? ஒட்டு கேட்டுன்னு இருக்காளா? இந்த வேலையை இவ எப்போதான் விடுவாளோ? இரு, உனக்கு ஒரு பஞ்சை கொடுக்குறேன். ஐயோ, செத்துட்டு நான் உயிரோட இருக்கிறேன்னு தெரியலையே. நான் பேசுகிறதெல்லாம் கனவா நிஜமான்னு தெரியலையே. வா சின்ன பொண்ணு, என்ன நவ் சவுண்டு கேட்சி? யாரோ உண்டா மாதிரி? யார் அது? நாய்க்கு எதனா கத்திருக்கோங்க்கா. ஐயோ, நான் இங்கே ஊந்து போய்க்கிறேன் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே. இங்கே பார்க்காம அவகிட்ட கேட்குறீங்களே. எட்டி உதச்சி தள்ளிட்டு மனசாட்சியில் அதை நாய் சேர்த்து போயிருக்கோன்றாளே. இவெல்லாம் என்னதான் மனுஷியோ தெரியலையே. இவெல்லாம் எனக்கு ஃப்ரெண்டாக காய்ச்சதுக்கு எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே. ஒரு வேளை போன ஜென்மத்தில் நான் இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஜென்மத்தில் இவன் நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணுறான். அச்சோ, உமா இங்கே ஊந்து போயிருக்காளே. உமா என்ன ஏந்திரி. என்னம்மா ஆச்சு? எப்படிம்மா ஊந்த? நான் ஊந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனால் மனசாட்சின்னு ஒன்று உங்களுக்குன்னா கொஞ்சம் நான் இருந்திருக்கேன். ரொம்ப நல்லதுக்கா. துணி முக்கியலன்ட்டு துணியை தூக்கி போட்டு என்னை தூக்குனீங்களே, அது வரையும் சந்தோஷம்க்கா. ரொம்ப நன்றிக்கா என்னை தூக்கி விட்டதுக்கு. பேசுகிறத ஒட்டு கேட்காதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறேன். இன்னொரு வாட்டி ஒட்டு கேட்ப நீ இந்த மாதிரி. அதுக்கு தான் ஒரு பஞ்சை விட்ட உனக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி வந்து ஊந்த நீ முதல்ல? நம்ம எட்டி வச்சதை சொன்னால் அவள் ஒட்டு கேட்டதை சொல்லிடுவா. அதை ஏன் சொல்லணும்? ஒன்றும் இல்லை, வந்தீனே இந்த கல் நான் தடுக்கிச்சு தொப்புன்னு கீழே ஊந்துட்டுனா கண்ணை போய் கல் குத்திக்கிச்சா என்னன்னு தெரியல, ஒரே வலிக்குது. கண்ணு வீங்கி போச்சா என்னக்கா? லேசாக கண்ணி போயிருக்கு. விதன்னு தண்ணியை வச்சு ஒத்தனை கூட சரியாயிடும், ஒன்றா ஆகாதாட்டம். அது சரி, என்ன இந்த டைமில் வந்துருக்க? வேற எங்கன்னா போத்துக்கு போய் இங்கே வந்துட்டியாண்ணா? பாருமா முதல்ல கேராக இருக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, நல்லா தான் இருக்கேன். என்ன ராணி அக்கா, ஊந்து போயிருக்கேன், இப்போ கூட இப்படி பேசுகிறீங்களே. எல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகலவுமா? நடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறா பாரு இவளெல்லாம். என்ன காலையில் இட்லி கடைக்கு வரல, இப்போ எதுக்கு வந்த? அதை தான் கேட்டேன். காலையில் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துடுச்சு, அதனால தான்க்கா வர முடியல. எல்லாருக்கும் வேலை இருக்கும், அவசரம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. என்ன வேலை என்ன அவசரம் இருந்தாலும் வேலைக்கு வர முடியலன்ட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னால் தானே என்னால் எதனா செய்ய முடியும். நீ வருவன்ட்டு நம்பி நான் எதுவுமே செய்யாதுன்னா இட்லி கடையை எப்படி நேரத்துக்கு போட முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். உங்களை நம்பி தானே 2 பேரையும் கூப்பிட்டேன். அவள் என்னமோ ஒரு நாள் லீவ் லேட்டாக வந்தாலும் ஒரு நாள் சீக்கிரமாக வரா, லீவ் போடாத வரா. லீவ் என்னைக்குனா ஒரு நாள் போட்டாலும் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஆனால் நீ இது எதுவுமே கிடையாது. நினச்சா வர, நினச்சா நின்று போகிறேன். அப்படி இருந்தா நான் என்ன வேலையை செஞ்சு என்ன கடையை போடுவேன்? முன்னாடியே சொன்னால் தானே என்னால் சீக்கிரமாக எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்போ என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. என்னால் நிற்க கூட முடியலை, தலையெல்லாம் சுற்றுது. நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். என்ன என் மேலே கோவமாக இருக்கீங்களா? கோவம் தீராதா? அப்படியே இருங்க. நீங்கள் வேணும்னா நாளைக்கு நான் வரணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணால் வரேன், இல்லைன்னா நான் உங்கள் கடைக்கு கூட வரலை. எதுக்கு இப்படி திட்டுறீங்க என்ன? நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன். நில்லு அக்கா, அவளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா? சும்மா ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறா. நாளைக்கு ஊருக்கு முன்னாடி வந்து நிற்பா பாருங்க வாங்கின திட்டுக்கு. எத்தனை வாட்டி திட்டினாலும் இப்படி தான் பண்ணுறா இவளெல்லாம் என்ன பண்ணுறதோ தெரியல போ. ஆமாம், என்ன இந்த சோனியும் பூ மாதிரியும் எக்ஸாம் பண்ணிட்டு போனாங்க, இன்னும் வரலையே? எக்ஸாம் மதியமே முடிஞ்சிடும் தானே? ஆமாம், இன்னொரு எக்ஸாம் என்னமோ இருக்கா, அதுக்கு நோட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுக்குறேன்னாங்களாம். அது என்னமோ சொன்னாங்க. பசங்க எல்லாம் கும்பலாக வந்து நான் பண்ணுமா பண்ணிட்டு வரேன்னாங்க. கொஞ்சம் லேட் ஆகுமா சொல்லிட்டு தான் போனா பூ மாதிரி. சோனி சொல்லியா? அந்த கழுதைக்கு அதெல்லாம் உருப்படியே சொல்லாது. என்னடா இது, நம்ம மதியம் வருவோமே, வரலையா அம்மா தேடுவாங்களே, முன்னாடியே சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் ஒன்றே கிடையாது. இதுவே சத்யாவாக இருந்தால் முன்னாடியே சொல்வா வரத்துக்கு லேட் ஆகுமா தேடாதம்மான்ட்டு. ஆனால் இந்த கழுதை இதுக்கெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. இதையும் சேர்த்து சத்யா தான் சொல்லும். பூ மாதிரி புள்ள பாரு பொறுப்பாக அவங்ககிட்ட சொல்லிட்டு போய்க்கிறா. அது மாதிரி சொன்னால் தானே தெரியும், பயப்படாத இருப்போம். இதெல்லாம் என்ன படித்து என்ன முன்னேற போதோ போ, ஒன்றும் தெரில. டேய், நீ இப்போ கிளம்புறியா இல்லையா வீட்டுக்கு? டைம் ஆகுது பாரு, போய் படிக்கிற வழியை பாரு. நான் என்ன உங்ககிட்ட சும்மாவா கேட்டேன்? காசை கொடுக்காத தர்பூசணி கேட்ட மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. 10 ரூபாய் கொடுத்துட்டு கேட்டா ஓவரா பண்றீங்க, தரமாட்டேன்ட்டு. நீங்க 1000 நடந்தாலும் சரி, எங்க அம்மா என்ன அடிச்சாலும் சரி, தெரியும் வந்து உதைச்சாலும் சரி, நீங்க தர்பூசணி தராத நான் இங்கிருந்து எழுந்து போகவே மாட்டேன் ஆண்டி. இவன் என்ன நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு மேலே இருப்பான் போலவே. சீதா, வாங்க வாங்க, இந்நேரம் வந்தால் நான் என்னைக்கு போய் சாப்பாடு செய்யுது பிள்ளைங்களுக்கு. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பசி எடுக்காத, ஏன்னா செஞ்சு கொடுத்தா சாப்பிடும்ல. என்னங்க இது, கொஞ்சம் பொழுதோட வர மாட்டீங்களா? சரி சரி, முடிஞ்சதை பற்றி பேசாத. அதான் இப்போ வந்துட்டு இல்லை, கிளம்பு. என்னாச்சு? ஏன் அந்த பிள்ளை அங்கே உட்காந்துட்டு இருக்கான்? பிரச்சனையானே?
பிரச்சனையே இல்லை ஒன்றும் இல்லை. அந்த பையன் தர்பூசணி கேட்டு அடம் பிடிச்சி அப்போதுலேருந்து அங்கேயே உட்காந்துன்னு இருக்கா. ஆனால் ஒன்று, என்ன நடந்தாலும் தர்பூசணியை மட்டும் தராதீங்க, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. ஏம்மா காசு வாங்கிட்டு கொடுத்து அனுப்பு, எதுக்கு அந்த பையனை அங்கே உட்கார வச்சிருக்க? ஒரு தர்பூசணி 20 ரூபாய் 25 ரூபாய், அந்த பையன் 10 ரூபாய் கொடுத்துட்டு பாதியை வெட்டி கொடுன்றான். வெட்டி கொடுத்தா இன்னைக்கு யார் சாப்பிடுவாங்க? மீதி வேஸ்ட்டாக போவதா? பொழுது போய் எதுக்கு தர்பூசணி எல்லாம்? அந்த பையனை வீட்டுக்கு துரத்தி விடுங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எழுந்து போயிடுவான். அதை விட்டுட்டு எனக்கு தெரியாத தர்பூசணி எதனா கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டனா அவ்வளோதான். அப்புறம் சரி, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. பார்த்துக்கோங்க கடையை பத்திரமா. சரி சரி கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டி தான் தர்பூசணி இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, எழுந்து போக வேண்டியது தானே தம்பி வீட்டுக்கு. என்னப்பா இங்கே உட்காந்துன்னு இருக்க? உங்கள் வீட்டில் தேட போகிறாங்க. அங்கிள், நீங்க கூட ஓவரா பண்றீங்க அங்கிள். நான் எவ்வளவு நேரமா கேக்குறேன் தெரியுமா? இந்த ஆண்டி ஓவரா பண்றாங்க. 10 ரூபாய்க்கு பாதியை வெட்டி கொடுங்கன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க அங்கிள். ஆனா ஒன்னு தர்பூசணி தராத நான் இங்கேருந்து எழுந்து போகவே மாட்டேன் அங்கிள். சரி சரி இரு, உனக்கு தர்பூசணி தானே வேணும், நீ 10 ரூபா கொடுக்க வேணாம், நான் ஃப்ரீயாகவே தரேன், தின்னு போ. அங்கிள், உண்மையா சொல்றீங்களா? ஃபுல்லா ஃப்ரீயா தரீங்களா? கொடுங்க கொடுங்க, ரொம்ப தேங்க்யூ 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 ஸோ மச் அங்கிள். சரி இந்த எடுத்துன்னு கிளம்பி போயிட்டு போச்சு பாரு, வீட்டுக்கு போய் படிக்கணும் ஒழுங்கா. சும்மா அங்கே இங்கே வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடாது, என்ன புரியுதா? தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். இவ்வளோ நேரம் தர்பூசணிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் தர்பூசணியே கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே நான் ஏன் வெளியே சுற்ற போகிறேன்? போய் குட் பாயை சாப்பிட்டு உட்காந்து படிக்கிறேன். பாய் பாய் அங்கிள். தேங்க்யூ, லவ் யூ அங்கிள். தர்பூசணியை கொடுத்ததும் பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக போகுது பாரு. இந்த சந்தோஷம் எதனா காசு கொடுத்தா கிடைக்குமா? ஒன்றும் கிடையாது. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், என்னமோ வீணாக தண்டமாக அழிவு போகுது. ஒரு தர்பூசணியை கொடுத்தா அந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக போகுது. அந்த சந்தோஷத்துக்கு ஈடுகட்ட முடியுமா? எவ்வளவோ செலவு பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். கணக்கு பார்க்கலாமா என்ன? சீதா ஏன் தான் இதை புரிஞ்சிக்க மாட்டேன்றதோ தெரியல. சரி, நம்ம வியாபாரம் யாருன்னா வந்தால் பார்க்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் போய் அந்த மரத்தடியில் படுத்தா ஆகும். இப்படியே உட்காருவோம், கொஞ்ச நேரம் பார்ப்போம். எதனா கஸ்டமர்ஸ் வந்தால் பார்க்க வேண்டியது, இல்லைனா அப்படியே படுக்கலாம் கொஞ்ச நேரம். இன்றைக்கெல்லாம் கழனி காட்டில் சுற்றுது, ஒரே டயர்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எங்கள் வீடியோவை நீங்கள் தினைக்கு பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க, முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ அப்போ தான் நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வரும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கணுன்னு விரும்புனீங்களா? சிஸ்டர்ஸ் லவ் அண்ட் ஃபைட் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. யாராவது எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் சீக்கிரம் பண்ணுறீங்களோ நாங்கள் அவ்வளோ நிறைய வீடியோஸ் போடுறோம். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.